அன்பே சிவம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மெய்யரி சுகுமார். ஞான நாடிகளும் அக்குபஞ்சரும் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். வள்ளுவ பெருந்தகையின் இந்த குறட்பாவை ஒட்டி இன்றைய வகுப்பை நாம் பார்க்கலாம். ஞான நாடிகளும் அக்குபஞ்சரும் அப்படின்னா இந்த இரண்டுக்கும் உள்ள பொருத்தப்பாடு என்ன? இதில் நாம் நாடிகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு என்னென்ன இருக்கிறது? அதுதான் இன்றைய வகுப்பினுடைய சாராம்சம். நம்முடைய உடல் 96 தத்துவங்களின் படி இயங்குவதாக சித்தர் பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த 96 தத்துவங்களில் நாடிகள் என்பவை பெரும்பங்கு வகிப்பவை. ஏறக்குறைய சிவசம்ஹிதை என்பது 3,50,000 நாடிகள் இருப்பதாக குறிப்பிடுகிறது. அதேபோல் சரயோகம், சரசாஸ்திரம், மற்ற முன்னூல்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 72,000 நாடிகள் மனித உடலில் இயக்கம் கொள்வதாக குறிப்பிடுகின்றன. தோராயமாக எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் சொல்லக்கூடிய நூல்களையே நாம் கருத்தில் கொள்வதாக இருந்தால் நமது உடம்பில் 72,000 நாடிகள் இயக்கம் கொள்கிறதை நாம் எடுத்துக்கொள்வோம். அதே போல் அக்குபஞ்சர் அப்படின்னு எடுத்துட்டால் இதுவும் ஒரு மரபு சார்ந்த ஒரு மருத்துவ முறை. தொன்மையான சீன மருத்துவத்தின் இன்றளவும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவமும் கூட. ஏறக்குறைய 8,000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொன்மை வரலாறு கொண்ட அக்குபஞ்சர் மருத்துவம் நாடிகளை பயன்படுத்தி நோய்களை களைகிறது. இதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். வகுப்பிற்குள் நுழையும் முன்பாக 2 முக்கியமான விஷயங்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். முதலாவது, ஒன்று, புத்தபிரானுடைய வாழ்வில் இடம்பெற்ற ஒரு குறிப்பு. அதை குறித்து நாம் பார்த்துவிட்டு பிற்பாடு நாம் இந்த நாடிகளை குறித்து பார்க்கலாம். புத்தபிரான் தன்னுடைய சீடர்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, கருத்துக்களை பேசும்போது, சத்சங்கங்களாக இருக்கும்போது, கருத்துரைகள் வழங்கும்போது, முக்கியமான விஷயங்கள் வரும்போது 3 முறை அதை குறிப்பிடுவார். எதை சொல்லாலும் முக்கியமான செய்திகள் என்றால் அதை திரும்ப திரும்ப சொல்லி ஒரு 3 முறை கூறி நிறைவு செய்வது அவருடைய வழக்கம். இது அவருடைய பிரதான சீடரான ஆனந்தருக்கு ஒரு கேள்வியை எழுப்புகிறது. புத்தபிரானே, நீங்கள் ஏன் இதை 3 முறை, நீங்கள் ஒவ்வொரு முறை முக்கிய செய்தி என்று சொல்கிறீர்களே, அதை 3 முறை சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஆனந்தர் கேட்கிறார். அதற்கு அவர் சொல்கிறார், முதல் முறை நான் ஒன்றை குறிப்பிடும்போது அவர்கள் கவனிக்காமல் இருக்கலாம். 2வது முறை நான் ஒன்றை சொல்லும்போது அவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். 3வது முறையும் நான் அதை குறிப்பிடுகிறேன் என்றால் அப்போது தான் அவர்களுக்கு உள்ளாக போய் அது வேலை செய்யும். அவர்கள் அதை உள்வாங்கிக் கொள்ள தலைப்படுவார்கள். எனவே அதை நான் 3 முறை கூறுகிறேன் என்கிறார். இங்கே நம்ம பார்த்துருக்கிற மேற்கோளாக எடுத்துட்டோம் இல்லையா, ஐயன் வள்ளுவ பெருந்தகையோட குரல் கூட பாருங்கள். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நாடி என்ற சொல் திரும்ப திரும்ப 3 இடங்களில் வருகிறது. அப்படி என்றால் இதன் மூலமாக வள்ளுவ பெருந்தகை நமக்கு வேறு ஏதோ ஒன்றை ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறார் இல்லையா? அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ நாடிகளில் பாருங்கள், ஒரு நோய் வருவதற்கு காரணம் தெரிந்து கொள்ள வேண்டும். நோய் என்ன நோய் என்பதை நாடி பார்த்து கொள்வது, அந்த நோய் வந்திருக்கக்கூடிய காரணத்தை அறிந்து கொள்வது,
அதற்கு பிற்பாடு அந்த நோய் வந்த காரணத்தை அதற்கு உரிய பொருத்தமான தீர்வை கொண்டு தீர்வு செய்வது, அந்த நோயை குணப்படுத்துவது. இந்த 3 நாடிகளாக வள்ளுவ பெருந்தகை இதில் குறிப்பிட்டிருக்கிறார் இல்லையா? நாடி நாடி நாடி. பொதுவாக நாடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடிகள் என்பது நம்முடைய இருதயம், சுவாசம், இதனுடைய நடையை கொண்டு உடம்பில் நடக்கக்கூடிய ஒரு விதமான அதிர்வை நம்ம வெவ்வேறு இடங்களில் நாடிகளாக உணர்கிறோம். அறிவியலாக சொல்வதாக இருந்தால், நம்முடைய இருதயம் துடிப்பிலிருந்து இருதயம் சுருங்கி விரியும் போது இரத்தம் பார்த்திங்கன்னா பெருந்தமனி அப்படிங்கிற ஆர்டரியில் போய் விழும்போது ஏற்படக்கூடிய அதிர்வுக்கு நாடிகள் என்று பெயர். இன்னும் நம்முடைய சித்தர்கள் நூல்கள் எல்லாம், பழம்பெரும் நூல்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நரம்புகள் எல்லாம் நம் கண்களுக்கு தெரிவதாக இருப்பதை போல் நாடிகள் கண்களுக்கு தெரியாத சூட்சமமாக இருக்கிறது. நம்ம உடம்பில் ஏராளமான இணைப்புகள் இருக்கிறதுங்க. ஏராளமான இணைப்புகள் அப்படின்னா எலும்புகள், நரம்புகள், தசைகள், ஒவ்வொன்றுமே பாருங்கள், ஒவ்வொரு செல்களுக்கு கூட இடையே இணைப்பு என்பது இருக்கும் இல்லையா? இது அனைத்தையும் சேர்த்தாற்போல நடக்கக்கூடிய ஒரு இணைப்பில் ஒரு தகவல் பரிமாற்றம், சக்தி ஓட்டம், இது எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இதற்கு பெயர் பார்த்திங்கன்னா நாடி. சூட்சும உடம்பு அப்படின்னு ஒன்று இருக்குங்க, எல்லாத்துக்குமே இருக்குது சூட்சும உடம்பு. இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிந்து பார்க்கக்கூடிய பரு உடம்பு, கண்ணுக்கு தெரியாத சூட்சும உடம்பு. இந்த கண்ணுக்கு தெரியாத சூட்சும உடம்பை ஆரா என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த சக்கரங்களை பற்றி படித்தவர்கள், படித்து கொண்டிருப்பவர்களுக்கு நாம் சொல்ல வருவது எளிமையாக புரியும். அப்போது நாடிகள் என்பது சூட்சமமானது. இந்த சூட்சமாக இருக்கக்கூடிய நாடிகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு விதமான வேலைகளை செய்கிறது. சொல்லப்போனால் இருதயம் இயங்குகிறது, நம்முடைய உடல் அவயங்களில் இரத்த ஓட்டம் நிகழ்கிறது. பாருங்கள், கைகளுக்கு தனியான இயக்கம், கால்களுக்கு தனியான இயக்கம், உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கான வேலை. இப்போ காதுகள் என்றால் கேட்பது, கண்கள் பார்ப்பது, இதெல்லாம் இருக்குதுங்களா? இந்த அவயங்கள் எல்லாம் சரியாக இயங்குவதற்கு நாடிகள் பின்புலமாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. தான் முக்கியமான விஷயம். இதிலும் எந்தெந்த இடத்துல என்னென்ன நாடிகள் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்கிறது. நம்ம 22,000 நாடிகள் என்று பொதுவாக சொன்னால் கூட அந்தந்த இடத்துக்குன்னு தனித்தனியான நாடிகள் அங்கங்கே வேலை செய்கிறது. இதை விட இன்னும் என்ன கேட்டிங்கன்னா, பிரதானமாக ஒரு 10 நாடிகள் இருக்குதுங்கன்னா, நாடிகளிலேயே 10 பிரதான நாடிகள் ஒன்று சேர்ந்தால் அந்த இடத்துல ஒரு சக்கரம் உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பிராண ஓட்டத்தில் நம்ம உடம்புல நிறைய சக்கரங்கள் சொல்கிறாங்க இல்லையா? 6 சக்கரங்கள் நம்ம படிப்போம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கியனின்னு 6 சக்கரம் படிக்கிறோம் இல்லையா? இது இல்லாமல் குட்டி குட்டியாக நிறைய சக்கரங்கள் இருக்கிறது நம்ம உடம்புல. சிறியதும் பெரியதுமாக இருக்கக்கூடிய இந்த சக்கரங்கள் எவ்வாறு உருவாகிறது என்றால், இதுவும் நாடிகளுடைய சேர்க்கையினால் உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இத்தனை சக்கரங்களும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் ஆட்சி செய்கிறது. அப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த நாடிகள் என்பவை அவசியமாகிறது. அப்போ இந்த நாடிகளில் ஏதேனும் பாதிப்பு வந்துவிட்டால், இந்த பிராணசக்தி உடம்புக்குள்ளே எல்லா பக்கம் கொண்டு போகக்கூடியது, எல்லா இடத்துக்கும் ரத்த ஓட்டம் போகிறது தான் நமக்கு தெரியுது. இந்த பிராண ஆற்றலை யார் பரிமாறுகிறார்கள் உடம்புக்குள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்திங்கன்னா நாடிகள் தான் செய்கிறது. அப்போ இவ்வளவு பிரமாதமான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடிகளை பற்றி நாம் அவசியம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டுமா இல்லையா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க ஒவ்வொருத்தரும். அதை பற்றின ஒரு அறிமுகம்தான் நம்முடைய இந்த நாடிகளை பற்றின ஒரு வகுப்பு, சரிங்களா? இது நம்ம பக்கம் இந்த தொன்மையான நாடிகளை குறித்து பார்த்திங்கன்னா நாம் பாரம்பரியமாக கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய செய்தி, இந்த நாடிகள்னால் என்னன்ட்டு. இதே போல் இன்னொரு பக்கம் வந்துட்டிங்க அப்படின்னா அக்குபஞ்சர்னு ஒன்று இருக்குது இல்லையா? நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு தொன்மையான சீன மருத்துவம். இது
சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய வரும மருத்துவத்தை சார்ந்து அதை போன்றே இருக்கக்கூடிய இன்னொரு பாரம்பரிய மருத்துவம் என்று சீன மருத்துவமான அக்குபஞ்சரை நம்ம குறிப்பிடலாம். ஏறக்குறைய 8000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வரலாற்றை, நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது. பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு நபர்களால், அறிஞர்களால், அரசர்களால், மந்திரிகளால் பார்த்திங்கன்னா அது தொகுத்து மனித குலத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறதுங்க. அக்குபஞ்சரும் பார்த்திங்கன்னா நாடிகளை அடிப்படையாக கொண்டது. அடிப்படையில் பார்த்திங்கன்னா அது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படிங்கிற 5 பூதங்களை கொண்டு உடம்பில் அதுவும் பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர் புள்ளிகள் அல்லது சக்தி ஓட்ட பாதைகள் அப்படின்னு வெவ்வேறு வார்த்தைகள் அதில் குறிப்பிட்டிருந்தால் கூட இன்றளவிலும் பார்த்திங்கன்னா பாருங்கள், துவக்கத்தில் இருந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறைய மாறுதல்கள் நடைபெற்று அக்குபஞ்சர் இன்றைக்கு ஒரு தனிச்சிறப்பான இடத்தை பிடித்திருக்கிறது. சீனாவிலிருந்து இந்தியாவுக்கான அக்குபஞ்சர் மருத்துவம் என்பது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மறைந்த டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அவர்களால் துவக்கப்பட்டது. இன்னும் நிறைய பேர் அதில் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். நிறைய பேர் இன்றளவும் அதற்காக நிறைய உழைத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிடும்படியாக இருக்கக்கூடிய அமரர் டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் மிக எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு சீன அக்குபஞ்சர் மருத்துவத்தை தமிழ் உலகத்திற்கு அவர் வழங்கினார். அதற்காக அவர் நிறைய சேவை கூட ஆற்றியிருக்கிறார். இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மற்ற மருத்துவ முறைகளால், அதாவது மருந்துகளோ மாத்திரைகளோ ஒருவர் நீண்ட காலமாக எடுத்துக்கொண்டு அதில் குணமடைய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அக்குபஞ்சர் மருத்துவத்திற்கு ஒருவர் வந்துட்டார்னா அவர் குணமாகி விடலாம், மருந்துகளும் மாத்திரைகளும் இல்லாமலே. அந்த அளவுக்கு சிறப்பான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது அக்குபஞ்சர். ஒரு ஒப்பற்ற விஞ்ஞானம் என்று அக்குபஞ்சரை நம்ம குறிப்பிடலாம். மனித உடலுக்குள் எவ்வளவு அதிசயங்கள் நிகழ்கிறதா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஆச்சரியங்களை அக்குபஞ்சர் மருத்துவம் இந்தளவு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இதிலும் நிறைய நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அக்குபஞ்சர் மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த துறையில் சிறப்பான பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படை என்னென்னு கேட்டிங்கன்னா, இது சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 14 சக்தி ஓட்ட பாதைகளாக வைத்திருக்கிறது. இதில் அக்குபஞ்சர் புள்ளிகள் என்று பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு அடிப்படை அக்குபஞ்சர் மருத்துவர் பார்த்திங்கன்னா ஒரு 361 புள்ளிகளை பற்றி அறிந்து கொள்ளுவார். அதில் பார்த்திங்கனாக்க இறுதியாக நாடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்ஸ் பார்ப்பதை 2 கைகளிலும் நாடிகளை பார்ப்பதற்கு ஒரு அக்குபஞ்சர் நிபுணர் கற்றுக்கொள்கிறார். என்னெல்லாம் நாடிகளாக இருக்கிறது, அதை உள் உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய ஒரு 12 உறுப்புகளை கைகளில் நாடிகளாக பார்ப்பது. பாருங்கள், சித்த மருத்துவத்திலையும் வர்ம மருத்துவத்தில், ஆயுர்வேதத்தில் நாடிகள் என்பது வேறானது. ஆனால் இந்த அக்குபஞ்சரில் மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா நாடிகளை பார்ப்பது என்பது 14 உறுப்புகளை அடிப்படையாக கொண்டது. அதிலும் குறிப்பாக 12 உறுப்புகள் மட்டுமே நாடிகளில் தெரியக்கூடியதாக இருக்கும். இடது கையில் 6, வலது கையில் 6. அப்போது இந்த நாடிகளை குறித்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவங்கள் சிறப்பாக பேசுகிறது என்றால் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குமா இல்லையா, அதுக்கு பின்னால் ஏதோ ஒன்று ஒளிந்திருக்கிறதா இல்லையா, இதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா, அதைத்தான் நம்ம பார்க்கறதுக்காக இருக்கிறோம். அப்போது இது முதலாவது ஒரு தகவல். ஞான நாடிகள் அப்படிங்கிறதுல நாம் இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கறதுக்காக இருக்கிறோம். பாருங்கள், நமக்கு வழக்கமாக தெரியும் இடகலை, பிங்கலை, சுழுமுனை, சிங்கவை, புருடன், காந்தாரி, அத்தி, அலம்புடை, சங்கினி, குருநாடி, இது எல்லாமே நாடிகளில் நாம் பிரதானமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள். பாருங்கள், 72,000 நாடிகளிலும் இன்றளவும் அதிகம் பயன்படுத்தக்கூடிய 10 நாடிகளை நான் இப்போ குறிப்பிட்டேன் இல்லைங்களா. இதில் இடகலை, பிங்கலை, சுழுமுனை 3 நாடிகள் மிக மிக முக்கியமாக நாம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. இடகலை என்றால் இடது சுவாசம், பிங்கலை என்றால் வலது சுவாசம், சுழுமுனை என்றால் 2 நாசிகளுக்கும் பொதுவானது, மையமானது. இப்படி இருக்கும்போது இது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை நகர்கிறதா யோசிச்சு பாருங்கள். சுவாசம் இல்லாமல் ஏதுங்க நமக்கு வாழ்க்கை இல்லையா. அப்போ 3 நாடிகள், பிரதான நாடிகள், 10 நாடிகளிலும் பிரதானமான 3 நாடிகளை குறித்து நாம் ஏற்கனவே தெரிந்து தான் வைத்திருக்கிறோம் இல்லைங்களா. அப்போ மீதம் இருக்கக்கூடிய அந்த நாடிகளை பற்றியும் நாம் தெரிந்து வைத்துக்கொள்வோம்.
என்று கேட்டால் ஒரு நோய், அதை வரக்கூடிய வலி, அதை குணப்படுத்தக்கூடிய வழி. இதைத்தானே வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார் இல்லையா? நோய் நாடி. நோய் என்னென்னு தெரிஞ்சுக்க. அந்த நோய் வருவதற்கான காரணம் நோய் நாடி. அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அந்த நோயை தணிக்கக்கூடிய வழிமுறையை நாடி அறிந்து கொள். அப்போ நாடின்னு அவர் சொன்னார் இல்லையா? 3 முறை நாடி சொல்லியிருக்கார். அப்படின்னா 3 முறையும் சொல்வதில் 3 நாடிகள் பிரதான பங்கு வகிக்கிறது இல்லையா? இப்போ சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ வர்மாவோ பார்த்திங்கன்னா வாதம், பித்தம், கபம் என்று 3 கூறுகளாக பிரித்து பார்க்கிறது இல்லைங்களா? வாத நாடியா, பித்த நாடியா, கப நாடியா, அதிலும் உட்கூறுகள் எல்லாம் உண்டு. அதை பிற்பாடு பார்ப்போம். அப்போது இந்த நாடிகளை 3இல் எல்லா நோய்களையும் கொண்டு வந்து அடக்கி விட்டாங்க இல்லைங்களா? வாதம், பித்தம், கபம் சொல்லிட்டு. அப்போ எதை கொண்டு அறிகிறார்கள்? நாடிகளை கொண்டே தான் அறிந்து கொள்ள முடிகிறது இல்லைங்களா? அப்போது இந்த நாடிகளோடு முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் அறிந்து கொள்வோமாக. பாருங்கள், நம்மளுடைய நாடி துடிப்பு அப்படின்னு நாம் இந்த எடுத்துக்கிற மாதிரியே அக்குபஞ்சர்லுமே நாடிகளை பார்த்து தான் மருத்துவம் செய்வார்கள் என்று நம்ம முன்னாடி குறிப்பிட்டோம் இல்லையா? ஒவ்வொரு முறையும் நாடிகளை பார்த்து தான் அவர்கள் மருத்துவம் துவங்குவார்கள். நான் சொல்லியிருக்கிற சித்த மருத்துவமோ வர்மாவோ ஆயுர்வேதமோ அக்குபஞ்சரோ, பொதுவாக நாடிகள் பார்க்காத மருத்துவங்களும் உண்டு. நேரடியாக அது என்ன நோய் என்று அறிந்து கொண்டு அதற்கான சிகிச்சை முறைகளுக்கு போகிறது. இப்போ ஹோமியோபதி, மலர் மருத்துவம், இது மாதிரி மருத்துவ முறைகளெல்லாம் நாடி என்பது கிடையாது. அவர்கள் அணுகக்கூடிய விதம் என்பது வேறு. நாம் குறிப்பிடக்கூடியது நாடிகளை பார்த்து அதற்கான சிகிச்சை செய்யக்கூடிய நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் இருக்கக்கூடிய வழிமுறை என்னென்னா, ஒரு மனிதனுடைய நாடி என்பது அந்தந்த கணங்களுக்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டே இருக்கும். அதாவது இருதய துடிப்பு, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாடிகளில் முக்கிய பங்கு வகிப்பவை. அதனால் ஒருவருக்கு ஒரு முறை நாடி பார்த்தால் அதை வைத்து கொண்டே காலம் முழுவதும் அதற்கு தகுந்தாற்போல் சிகிச்சை செய்து கொண்டே இருக்கலாம் என்பது எல்லாம் கிடையாது. அப்போ நாடி என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. பாருங்கள், ஒருத்தருடைய மனநிலைக்கு ஏற்றாற் போல நாடிகளில் மாற்றம் உண்டாகும். மகிழ்ச்சியாக இருக்கிறார், துக்கமாக இருக்கிறார், இல்லை தியானத்தில் இருக்கிறார், இது மாதிரி அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நாடிகளிலும் அது மாற்றத்தை உண்டாக்கும். அவர் என்ன மனநிலையில் இருக்கிறாரோ அதற்கு ஏற்றாற் போல நாடிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் ஒவ்வொரு முறையும் ஒரு நோயாளிக்கு சிகிச்சை தருவதற்கு முன்பாக நாடிகளை பார்த்துவிட்டு அதற்கு கூட கால நேரம் இல்லாமல் கூட வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், சில மருத்துவங்கள் பார்த்திங்கன்னா அதிகாலை நேரத்தில் தான் நாடிகளை பார்த்து நாடியுடைய நடை என்னன்னு தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல சிகிச்சை வழங்குவதாக வழக்கில் வைத்திருக்கிறார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா உணவு உண்டாயிற்று அப்படின்னா 2 மணி நேரம் கழித்து தான் மீண்டும் நாடி பார்ப்பது. அது இந்தந்த காலகட்டங்களில் பார்ப்பது. ஒரு மாடிப்படியெல்லாம் ஏறி வந்திருந்தாங்க அப்படின்னா மூச்சு வாங்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி சமயங்களில் நாடி பார்த்தால் தாறுமாறாக இருக்கும். ஒரு சரியானதை கணித்து கொள்ள முடியாது. அப்படிங்கிறதுக்காக அவரை ஒரு 10 நிமிடம் எல்லாம் ஆசுவாசப்படுத்தி விட்டு பிறகு நாடி பார்ப்பதெல்லாம் தான் முறையானது. அது அமர வைத்தோ படுக்க வைத்து அவரை சிறிது ஓய்வில் இருக்க வைத்து பிறப்பாடு நாடி பார்ப்பது என்பதெல்லாம் வழக்கத்தில் வைத்திருக்கிறார்கள் இன்றளவும். ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் அவருடைய எண்ண ஓட்டத்துக்கோ செய்திருக்கக்கூடிய வேலைக்கு தகுந்தாற் போலையோ நாடியில் ஒரு சீரற்ற தன்மையை வெளிப்படலாம். அப்போ எப்போ சரியாக தெரிஞ்சிக்க முடியும்? அவருக்கு எந்த வேலையும் இல்லாமல் ஒரு அசைவு இல்லாமல் ஒரு இயல்பாக ஒரு ஓய்வு இருக்கிற மாதிரி அவரை இருக்க வைத்து விட்டு நாடி பார்ப்பது தான் சரியாக இருக்கும் என்பதற்காக எவ்வளோ மெனக்கிறாங்க. அப்படி என்றால் ஒரு நோய் அறிந்து கொள்வதில் எவ்வளவு வேலைகள் இருக்கிறது. நோயை நாடி அதற்கு தகுந்தாற் போன்ற சிகிச்சை அளிப்பது, அதற்கு ஏற்றாற் போன்ற சிகிச்சை அளித்தால் தான் முழுமையான குணம் அடைய முடியும் என்பதை அதை தத்துவார்த்தமாக இந்த மருத்துவங்கள் கொண்டிருக்கின்றன. சரிங்களா? அப்படிப்பட்ட நாடிகளை ஞான நாடிகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாங்க. இந்த ஞான நாடிகள்னா அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தில் நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கிறோம். நம்ம துவக்கத்தில் புத்தர் கதை கூட இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அதை இந்த இடத்துல குறிப்பிடுறோம். ஞான நாடிகள் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் என்னென்னு பாருங்கள். சமீபத்தில் சென்னையில் நடந்த புத்தக கண்காட்சியில் பல கோடி ரூபாய்க்கு வணிகம் நடந்திருப்பதாக குறிப்பிடுறாங்க. நிறைய பேர் புத்தகங்களை வாங்கி குவித்திருக்கிறார்கள். நிறைய மக்கள்
படிக்கக்கூடிய ஆர்வம் நல்ல விஷயம் தானே இல்லையா? புத்தக வாசிப்பு என்பது பெரிய அனுபவம். அது ஒரு பெரிய மகா அனுபவம், புதிய உலகம். ஒரு புத்தகங்கள் மூலமாக நாம் இந்த உலகை பார்ப்பது, படிப்பது, அனுபவத்தை பெற்றுக்கொள்வது என்பதெல்லாம். ஆனால் அந்த புத்தகங்கள் வாங்கி இருக்கக்கூடிய அனைத்து பேருமே படித்திருப்பார்கள் என்றால் நினைக்கிறீர்கள்? நிறைய பேர் அவர்கள் வீட்டு அலமாரியை நிறைத்து கொள்வதற்காக புத்தகங்களை வாங்கியிருக்கலாம். சும்மா வாங்கினாங்க, வாங்கி வச்சுட்டாங்க எங்களுக்கு மாதிரி கூட நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ நிறைய பேருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, வெறும் தகவல் அறிவாக பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். வெறும் தகவல் அறிவுனா இந்த கூகுள், விக்கிபீடியா இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதில் எப்படி ஒரு தகவல் போட்டு வச்சு அது இருந்துகிட்டே இருக்குதோ அதுபோல் இந்த தகவல் அறிவை வைத்துக்கொண்டு பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவர்கள் அனுபவ அறிவை பெறுபவர்கள். இப்போ தகவல் அறிவுன்னு இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் டேட்டாஸ் சொல்கிறோம் இல்லையா? ஒன்றை தெரிந்து வைத்திருப்பது, வெறுமனே தெரிந்து வைத்திருப்பது. டெல்லி எங்கே இருக்கிறது என்றால் டெல்லி வரைக்கும் அங்கே எங்கேயோ இருக்குது. வடக்கு நம்ம இருக்கிறது வடக்கு ஏதோ ஒரு பக்கம் கை காமிச்சிட்டு அங்கே தான் டெல்லி இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம மேப்பில் பார்த்துட்டா அப்படி தானே தெரியுது. வரைபடத்தில் பார்த்தா ஓகே நம்ம இருக்க இப்போ இது தமிழ்நாடா, இது வடக்கே டெல்லி இருக்கிறது. இது ஒரு தகவலாக தெரிந்து கொள்வது, அவ்வளோதான். ஆனால் டெல்லிக்கு போய் பார்த்தவர்கள், அனுபவத்தில் உணர்ந்தவர்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? இவர்கள் உணர்வால் புரிந்து கொண்டவர்கள். அதாவது ஒன்றை உணர்ந்து புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு கேட்டகரிங்க. எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு நியூஸ் மாதிரி கேள்விப்பட்டு கேட்டு வச்சுக்கிறது, அது டிவி ரேடியோ நியூஸ் மாதிரி யூடியூப்பில் பார்த்து வச்சுக்கிற மாதிரி ஏதோ 10ஓடு 11ஆக ஒரு தகவலாக தெரிந்து கொள்வது என்பது அது ஒரு விதமான விஷயம். அவ்வளோதான். அனுபவத்துக்கு வராத ஒரு விஷயம். நீங்கள் கேட்டு மட்டுமே வைத்திருக்கக்கூடியது, இல்லை பார்த்து மட்டும் வைத்திருக்கணும். நீங்கள் அனுபவப்படவில்லை, அது ஒரு செய்தியாக மட்டுமே நமக்கு தெரியும். சரிங்களா? இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இது அனுபவத்தில் உணர்ந்து கொள்வது. இப்போ உங்களுக்கு செய்தியாக தெரியணுங்கிற அவசியமே இல்லை. எப்படின்னா, ஒரு சர்க்கரை என்பது எப்படியானது அப்படின்னு கேட்டால், சர்க்கரை இனிப்பானது அப்படிங்கிற வெறும் வரி செய்தி இல்லை. ஏன்னால் நீங்கள் சர்க்கரை சுவைத்து பார்த்துருக்கிறீர்கள், அது இனிப்பு தான்ங்கிறது உங்களுக்கு சுவை நல்லா தெரியும் இல்லையா? அது மாதிரியானது அது. எனவே அனுபவத்தில் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று எப்போதும் சூட்சமமானது. அது புத்தகங்களிலெல்லாம் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. நீங்கள் ஒரு இனிப்பு சுவை எப்படி இருக்கும் என்று விளக்கச் சொன்னால் என்ன சொல்வீர்கள்? அதை சாப்பிட்டு பார்த்தாதாங்க சொல்ல முடியும். இனிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன மாதிரி சொல்ல முடியும்? அது பாருங்க, தேன் மாதிரி, கருப்பட்டி போல், அது எந்த மாதிரி பொருள்களில் இருக்கிறதோ அதைத்தான் நீங்கள் உதாரணமாக சொல்ல முடியும் இன்னொரு நபருக்கு. ஆனால் அனுபவத்தில் உணர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு மனிதருக்கு நீங்கள் இனிப்பு சுவையை சாப்பிட்ருக்கிறீங்கன்னு கேட்டால், அவர் உணர்ந்து சாப்பிட்டு அனுபவிச்சிருந்தார் அப்படின்னா அந்த செய்தி ஈஸியாக பரிமாறப்படும் இல்லையா? அதே போல் ஒன்றை அனுபவத்தில் புரிந்து கொண்டவருக்கு விளக்கப்படுத்துவது என்பது மிக சுலபமானது. எதுவுமே இல்லாமல் தகவலறிவாக மட்டும் ஒன்றை தெரிந்து கொண்டே போவது என்பது அது அனுபவத்துக்குள் வராது. சரிங்களா? அப்போ இந்த இரண்டுக்கும் அவ்வளோ வேறுபாடு இருக்குது இல்லையா? அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்படி நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் நாடிகளை பற்றி பேசும்போது இதை பற்றி எங்கே சொல்கிறீங்க கேட்டால், இதுலேயும் விஷயம் இருக்குங்க. என்னென்னு கேளுங்க. நீங்கள் நாடிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்து பார்த்தால் மட்டுமே நாடிகள் உங்களுக்கு வசப்படும். இல்லைன்னா நாடிகள் நம்ம உடம்புல பாருங்கள் 72,000 நாடி இருக்குதுன்னு ஒரு தகவலறிவாக நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களே தவிர, இதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியாது. நீங்களே உணர்வீர்களா? நாடிகள் இந்தந்த இடங்களில் என்னென்ன பங்களிப்பு செய்கிறது என்று அனுபவத்தில் உணர்ந்து பார்ப்பீர்களா? அது தெரியாது. ஏன்னா ஒரு செய்தி தானே, ஒரு பொதுப்படையான செய்தி, அது வெறுமனே கடந்து போய்விடும். உங்கள் உணர்வுக்குள் அது வரவே வராது. அதனால் இந்த ஞான நாடிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்து அறிவதற்கானது. இது எல்லா புத்தகங்களிலும் குறிப்பிட்டு வைத்திருக்கலாம். இடகலை, பிங்களை, சுருமுனை, சங்கிரி, காந்தாரி, அத்தி, அலம்புடை இதெல்லாம் படிக்கலாம். அது வெறும் செய்தியாக இல்லாமல் அனுபவத்தில் நீங்களே உணரும்போது அதனுடைய பங்களிப்பு அதிகம். அதை இன்னும் வீரியமாக நீங்கள் அதை உள்வாங்கிக் கொள்வீர்கள். புத்தபிரான் சொன்னதைப் போல 3 முறை அவர் சொன்னார் இல்லையா? அது மாதிரி வள்ளுவ பெருந்தகை 3 முறை கூறித்தான் அந்த நாடிகளை பற்றி நாம் கெட்டியாக பிடிச்சிக்கணுங்கிறதுக்காகவே அவரும் 3 முறை சொல்லியிருப்பார் போல் இருக்கிறது. சரிங்களா? அப்போ நாடிகள் அப்படிங்கிறதுல இந்த ஞான நாடிகளை பற்றி நாம் இன்னும் நெருங்கி பார்ப்போம். நாடிகள் என்பவை நம்முடைய
தொன்மையான காலகட்டங்களில் இருந்து இன்று வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கிறது. நிறைய மருத்துவத்திலேயே பங்களிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள், நிபுணர்கள், சான்றோர்கள் இதை இன்றளவும் கடைபிடித்து காத்து வருகிறார்கள். நிறைய பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாடிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு மருத்துவத்தில் இருப்பவர் மட்டும்தான் நாடிகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விதிமுறையில் ஒரு எழுதப்படாத விதி மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். நாடிவார்க்க தெரிய வேண்டும் என்றால் ஏதோ மருத்துவத்தில் இருக்க வேண்டும் என்றே பொருளாகப்படுகிறது. அப்படி இல்லை. முன்னாடி பழங்காலத்தில் யார் ஒருவர் கூட பாருங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாக இருப்பாங்க இல்லைங்களா, அன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தாவோ பாட்டியோ பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த மருத்துவ அறிவை நிரம்ப பெற்றிருப்பார்கள். ஒரு மனிதனுடைய கையை சாதாரணமாக தொட்டு பார்த்தே கூட அவனுக்கு சுரம் அடிக்கிறது, காய்ச்சல் வந்திருக்கிறது, அவனுக்கு உடல் சுகம் இல்லாமல் இருக்கிறானா அப்படிங்கிறதை கூட ஒரு சின்ன குழந்தைக்கோ பெரியவங்களுக்கோ கூட தன் வீட்டு பெரியவரே கூட கணித்து சொல்லிவிடுவார். அதற்கு என்னது தான் செய்ய வேண்டும் என்பதை அவரே வழிகாட்டுவார், ஒரு பரிகாரம் சொல்லுவார். அதை போல் அதை செய்தால், ஓய்வெடுத்தால் அதன் பிரகாரம் சரியாக போயிடும். என்ன தெரிஞ்சுக்கிட்டார் அந்த பெரியவர்? நாடி பிடிச்சு பார்த்துருக்காரு. நம்ம நிறைய சினிமாக்களை கூட பார்த்துருப்போமே, பழைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி அம்மா யாரோ ஒரு பெண்மணி கர்ப்பமாக இருக்கிறார் என்றால் கையை நாடி பார்த்து கூட இந்த பெண் கர்ப்பமாக இருக்கிறார் என்பதை உறுதி செய்வார் இல்லையா? அதே போல் நாடிகளை சாதாரணமாக தொட்டு உணர்ந்து கொள்வது என்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். ரொம்ப தீவிரமான பிரச்சனைகளாக இருக்கும்போது தனக்கு எட்டாத ஒரு நிலையாக இருந்தால் அது ஏதோ அதற்கென்ற ஒரு வைத்தியர் இருப்பார் இல்லையா? அதற்கென்று இருக்கக்கூடிய பச்சிலை வைத்தியர் இருப்பார். மூலிகையிலேயே ஏதோ ஒன்று கொடுத்து அதற்கான மருந்துகள், சூரணங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு நோயை தீர்க்கக்கூடிய ஒரு வைத்தியரை நாடி செல்வது என்பது அன்றைய காலகட்டம், அன்றைய வழக்கமாக இருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனை நவீன மருந்துகளோ மாத்திரைகளோ இல்லாத ஒரு காலகட்டத்தில் அப்படித்தானே நோயை வெற்றிகரமாக கையாண்டு வந்தார்கள் இல்லையா? அன்றைக்கும் நோய்கள் இருந்தது. நோயை நாடினார்கள். எப்படி நாடினாங்க? நோயை நாடிகள் மூலமாக நாடினாங்க. நாடிகளை பார்த்தார்கள். நாடிகளில் என்ன சொல்கிறது, அதற்கு காரணமான வழிமுறைகளை தெரிந்து கொண்டார்கள். அதை தீர்க்கக்கூடிய வழிமுறையை செய்து அதிலிருந்து அந்த நோயிலிருந்து விடுபட்டு வெளிவந்தார்கள், ஆரோக்கியம் அடைந்தார்கள். இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா குடல் விழுந்துருச்சுன்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? அதாவது சின்ன குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு வயிற்றுப்போக்கு வந்துகிட்டே இருக்கும், அதாவது டிசென்ட்ரி ஆகிட்டே இருக்கும், இல்லை வாமிட் ஆகிட்டே இருக்கும். கேட்டால் குழந்தைக்கு குடல் விழுந்துருச்சு. இன்றைக்கு போல் மருத்துவமனைகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டு பாட்டி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் விளக்கு எண்ணெய் எதையோ வயிற்று பகுதியில் நல்லா தடவி விட்டு அந்த குடல் பகுதியிலலாம் தட்டி விடுவாங்க. பாருங்கள், குடல் பகுதி நம்முடைய வயிற்று பகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா 8000 நாடிகள் இயங்குகிறதுங்க. அந்த பாட்டி எங்கே போய் படித்தாங்க? 8000 நாடிகள் வேலை செய்கிறதாக எங்கேயும் போய் கற்றிருக்க மாட்டாங்க இல்லையா? அனுபவ அறிவு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வெறும் தகவல் அறிவாக அந்த பாட்டி எதையும் தெரிஞ்சு வச்சிருக்கல. அனுபவ அறிவு. அந்த பாட்டிக்கு முன்னாடி அந்த அவங்க அம்மாவோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோ என்ன செய்திருப்பார்களோ, அனுபவத்தில் பார்த்து பார்த்து வளரக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இந்தந்த பிரச்சனைகளுக்கு இந்தந்த இடங்களில் கை வைத்து தொட்டு தடவி தட்டி கொடுப்பதன் மூலமாக நாடிகளை இயக்க முடியும் என்பதை அவர்கள் அனுபவத்தில் கற்றுக்கொள்கிறார்கள். வெறும் செய்தி அல்ல, அனுபவத்தில் கற்றுக்கிட்டதுனால அந்த குழந்தைக்கு இதே மாதிரி ஒரு வயிற்றுப்போக்கோ உடல் உபாதைகளோ வரும்போது தட்டி சரி பண்ணுவாங்க. அந்த வயிற்று பக்கம் இருக்கக்கூடிய நாடிகள், நரம்புகள்லாம் பார்த்திங்கன்னா தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றுவிடும். இந்த சில தட்டல் தான், தட்டி கொஞ்சம் எண்ணெய் போட்டு தடவி விட்டாலே ஒழுங்குபடுத்தி விட்டுட்டாங்களே, எந்த ஒரு மருத்துவ செலவும் இல்லாமல். பாருங்கள், ஒரு கழுத்து வலி அப்படின்னு இருக்கும், சும்மா கழுத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு பெரிய வேணும் அப்படி இப்படி திருப்பி விடுவார், பார்த்திங்கன்னா கழுத்து வலி போயிடும். இதுபோல் கை கால் சுளுக்குகள் எந்த மாதிரி எந்த ஒன்றாக இருந்தாலும் சரிங்க, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நாடிகளை ஒழுங்குபடுத்த அவர்கள் அனுபவத்தில் கற்று அறிந்து இருந்தார்கள். அதனாலேயே பார்த்திங்கன்னா மிக எளிமையாக எல்லா நோய்களுக்கும் தீர்வை வைத்திருந்தார்கள். ஒரு மருத்துவ பெட்டகமாகவே ஒவ்வொரு வீட்லேயும் அன்றைக்கி பெரியவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்படியான ஒரு தலைமுறை நம்மிடம் நாம் இருந்தோம். அந்த மாதிரி ஒரு தலைமுறையாகத்தான் நாம் இருந்தோம். இன்றைக்கு அது போல் இல்லை. அப்படிங்கிறது தான் நமக்கான ஒரு பெரிய இழப்பு என்று நான் கருதுகிறேன்.
அப்போ நாடிகளை பற்றி நம்முடைய வழிகளில் எவ்வளவு ஒரு பாரம்பரியமான வழிமுறை இருந்ததைப் போலவே அக்குபஞ்சர் மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடல், மனம், அறிவு ஆகியவற்றை சீர் செய்வது தான் வந்து பார்த்திங்கன்னா அக்குபஞ்சருடைய தத்துவமாக இருக்கிறது. வெறுமனே உடல் நோய் என்று மட்டுமே பார்ப்பதே இல்லை. உடம்புக்கான நோய், அதாவது ஒரு நோய் என்றாலே அதில் பாருங்கள், உடல், மனம், அறிவு ஆகியவை அனைத்தும் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று அக்குபஞ்சர் கருதுகிறது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆன்மா வரைக்குமே, நம்முடைய ஆன்மான்னு சொல்லுவோம், சோல் சொல்கிறோம் இல்லைங்களா, இதையெல்லாம் சீர் செய்வதற்கான வழிமுறைகளாக அக்குபஞ்சர் தன்னகத்தே நிரம்ப ஒரு மருத்துவ ஞானத்தை பெற்றிருக்கிறது. அப்போது இதை சீர் செய்வது தான் வந்து நம்ம இந்த நாடிகளை பார்த்து ஒழுங்கமைவு செய்வதில், சீர்படுத்துவதில் அதற்கு சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் வெவ்வேறு விதமான பாருங்கள், ஒரு அழுத்த சிகிச்சை கூட அக்குபஞ்சராக இருக்கிறது. அக்கு ப்ரெஷர், அக்கு பஞ்சர்னெல்லாம் குறிப்பிடுறாங்க இல்லையா. அக்கு பஞ்சர் அப்படின்னா ஒரு ஊசியால் வந்து குத்துவது, குறிப்பிட்ட புள்ளிகளில் குத்துவது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அக்குபஞ்சர் புள்ளிகளில் நீங்கள் குத்துவது என்பது, ஊசியால் குத்துனீங்கன்னா அக்கு பஞ்சர். அதே இடத்துல உங்களுடைய விரல்களால் அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னா அக்கு ப்ரெஷர். அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த அக்குபஞ்சர் இந்த நாடிகளை ஒட்டி குறிப்பிட்ட இடங்களுக்கு அழுத்தம் தருவதை, தூண்டுவதை, அந்த புள்ளிகளை தூண்டுவதை அது முக்கியத்துவம் தருகிறது. இந்த நாடிகளுக்கு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆகாயம் என்பது தந்தையாகவும் நிலம் என்பது தாயாகவும், நம்ம சொல்லுங்களா, பஞ்சபூத அடிப்படையில் அக்குபஞ்சர் பகுக்கப்படுகிறது. அதில் இன் யாங் அப்படின்னு சொல்லுவாங்க, இன் சக்தி அண்டு யாங் சக்தின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அது இயங்குகிறது. இதில் ஆகாயம் என்பது தந்தை, நிலம் என்பது தாய். அப்போது மீதி இருக்கக்கூடிய 3 பூதங்கள் காற்று, நெருப்பு, நீர், அது இவற்றின் பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய சக்தி ஓட்ட பாதைகளை அது நிறுவுகிறது. ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நோய்க்கான புரிதல் என்பது உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளையும் அது நாடிகள் மூலமாக அணுகுகிறது. எல்லாவற்றுக்கும் தீர்வு இருப்பதாகவும் அது நம்புகிறது. இன்றளவும் அதை செயல்படுத்தி வருகிறது இல்லைங்களா. அப்போது 12 காலம் தொட்டே அக்குபஞ்சரிலும் நோய் தீர்க்கப்படக்கூடிய வழிமுறை என்ன கேட்டிங்கன்னா, அதுவும் இந்த நாடிகளும் இந்த சக்தி ஓட்ட பாதைகள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதுமாகவே அது தன்னுடைய மருத்துவத்தை வைத்திருக்கிறது. சரிங்களா. நாடிகளுக்கு பார்த்திங்கன்னா ஞான நாடிகள்னு ஒன்று சொல்கிறோன்னா, முக்கியமான விஷயம் படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த 3 விஷயங்களை சொல்லுவாங்க. கடவுள் எப்படி ஒரு 3 தத்துவங்களில் பணியாற்றுகிறார், செய்கிறார். இந்த உலகம் வந்து படைக்கப்படுகிறது, காக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. உலக உயிரினங்கள் அனைத்துமே இந்த 3 கேட்டகரிக்குள்ளே வந்துடும் சொல்லுவாங்க இல்லையா. அதே போல் நாடிகளை பொறுத்த வரைக்கும் ஞானம் அப்படின்னா என்னங்க? ஞானம் அப்படின்னா ஒன்றை குறித்து மிகுந்த ஞானம் அடைந்திருப்பது, நிரம்ப தெரிந்திருப்பது. ஒரு சமையலை குறித்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கிறது என்றால் நீங்கள் சமையலில் ஞானம் பெற்றவர். இசையை குறித்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கிறது என்றால் நீங்கள் இசை ஞானம் பெற்றவர். அப்படித்தானே? இந்த ஞானம் நாடிகளிலும் அதே போலவே ஞானம் நிரம்ப பெற்றவை. நாடிகளில் அனைத்தும் ஞானம் புதிந்திருக்கிறதே என்று கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இது 3 காலத்தையும் முக்காலத்தையும் உணர்ந்தவர்களை ஞானின்னு சொல்லுவோம் இல்லையா. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தெரிந்தால் ஞானி சொல்லுவாங்க. முக்காலம் உணர்ந்தவர் ஞானின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த நாடிகளும் 3 நிலைகளையும் ஒரு மனிதனுடைய இதில் குறிப்பிடுகிறது. நாம் அதை புரிந்து கொண்டால் போதுமானது. நாடிகள் எல்லா காலகட்டத்திலும் ஒரு மனிதனுடைய நிலையை துல்லியமாக எடுத்துச் சொல்கிறது. என்ன மாதிரி சொல்லுது பாருங்கள். படைத்தல்னால் என்ன பாருங்கள். ஒரு உயிரினம் உருவாகிறது. ஒரு பெண் கர்ப்பிணியாக இருக்கிறாள், தாய்மை அடைந்திருக்கிறாள் என்பதை நாடி பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நம்ம சொன்னோம் இல்லையா. அது நம்முடைய பழமையான நாடிகளை அடிப்படையாக கொண்ட மருத்துவங்களிலும் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல் அக்குபஞ்சர் மருத்துவத்திலும் இதை அறிந்து கொள்ள முடியும். அது இல்லாமல் நோய் என்று உருவாகுகிறது என்றால், நோய் உருவாகுவது கூட ஒரு படைத்தல் தான். ஒரு புதிதாக ஒரு நோய் படைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு நோய் இன்றைக்கு விதவிதமாக நிறைய பெயர்களை சூட்டுவதைப் போல அன்றைக்கு எந்த ஒரு நோய் வந்திருந்தாலும் கண்டுபிடித்தலுக்கு நாடிகள் தான் பிரதானம் இல்லையா. அப்போது பாரம்பரிய மருத்துவத்தில்
நோயை கண்டறிவது என்பது. அப்போ நோய் ஏதோ ஒரு உருவாயிருச்சு அப்படிங்கிறது தானே கண்டுபிடிக்கிறோம். இப்போ படைத்தலை அறிந்து கொள்ள முடியும். காத்தல்னால் ஒரு மனிதனை ஆரோக்கியமாக வாழ வைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளோ அதை செய்வதற்கும் உதவி செய்யும் இல்லையா. படைத்தல், காத்தல்னா வாதம், பித்தம், கபம் இந்த 3 குணங்களும் ஒரு மனிதனுக்கு நோய்வாய்ப்படாமல் பாதுகாத்து அவனை வழிநடத்துவதற்கு, எதையும் மிகுந்து போகாமல் குறைந்து போகாமல் சரியான அளவில் பராமரிப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்கும் இல்லையா. இப்போ வாதம் அதிகமானால் என்ன செய்ய வேண்டும், வாதம் குறைந்து போனால் என்ன செய்வது, அதே போல் பித்தம் அதிகமானால், பித்தம் குறைஞ்சா, கபம் அதிகமான கம்மியான, இது மாதிரி வழிமுறைகளை இதை சரியாக கையாள்வதற்கு இந்த நாடிகளை அறிந்து கொண்டு நாம் சில வழிமுறைகள், வாழ்வியல் நெறிகளை எல்லாம் மேற்கொள்வோம் இல்லையா. இது காத்தலில் வருகிறது. நாடிகள் இதையும் செய்கிறது. அதே போல் அழித்தல், ஆமாங்க பாருங்கள், நம்முடைய பழைய வழிமுறையிலான குரு நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது யம நாடி அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, உடலில் ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குதுங்க. அந்த பகுதியில் தொட்டு பார்த்தா அந்த நாடியினுடைய தன்மை, இந்த அமாவாசை, பௌர்ணமி அதற்கான நாட்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் குறிப்பாக சில நாடிகள் வந்து தாறுமாறாக அடிக்கும். அந்த நாடிகளை பற்றின கவனம் பெற்றவர்கள், நல்லா நிபுணத்துவம் பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா அந்த நாடியை பார்த்து தெரிந்து கொண்டு சொல்வார்கள், இவர் இன்னும் எவ்வளோ நாட்கள் தான் உயிரோடு இருப்பார், இவருக்கு வந்து ஜீவன் வந்து பக்கத்திலேயே பிரிய போகிற சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி யம நாடி என்பதை தெரிந்து கொண்டு அந்த மனிதன் எப்போது இறப்பார் என்பதை கூட முன்கூட்டியே துல்லியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பாரம்பரிய வழிமுறைகள் உண்டு. அக்குபஞ்சர் மருத்துவம் கூட சொல்கிறது, எந்தெந்த பல்ஸ், இந்தந்த நாடிகள் மிக குறைந்த அளவில் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர் மிக மிக சமீபமாக அவர் இறந்துவிட வாய்ப்பு உண்டு சொல்கிறது. அப்போ ஞான நாடிகள் தானே இவையெல்லாம். அப்போ இவற்றை வந்து நாம் கவனத்தில் கொண்டு நாம் கற்றுக்கொள்ள வேண்டாமா இல்லையா. மிக முக்கியமான விஷயம், ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கி ஆரோக்கியமாக வாழணுங்கிறது. இப்போ ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தேவையில்லாதவற்றையெல்லாம் செய்து கொண்டு நம் உடம்பை கெடுத்துக்கொள்வதை விட இந்த நாடிகளை சிறப்பாக பராமரிப்பதற்கான வழிமுறைகளை பார்த்து கொள்ள முடியும் இல்லையா. இதை பார்த்து கொள்வது தானே நமக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிமுறையும் கூட. நம் உடம்பை பராமரிப்பதே நாடிகளை பராமரிப்பது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதற்கு இயற்கையான வழிமுறைகளில் நாம் சிலவற்றை கையாண்டால் போதும். சரிங்க. அப்போ நாடிகளை பற்றி பாருங்கள். நம்முடைய தலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா 15,000 நாடிகள் இருக்கிறது. 72,000 நாடிகள் சொன்னோம் இல்லையா. அதில் நம்முடைய தலைப்பகுதியில் மட்டும் 15,000 நாடிகள் இருப்பதாக நம்முடைய குறிப்பிட்ட முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்க நூல்களில் இது தெரிவிக்கப்படுகிறது. இதேபோல் அக்குபஞ்சர்லையும் பார்த்திங்கன்னா தலைக்கான அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கால்ப் அக்குபஞ்சர், தலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்கிறது. உடலில் வரக்கூடிய அனைத்து நோய்களையுமே இந்த பகுதியில் அக்குபஞ்சர் அழுத்தம் கொடுத்தோ அக்குபஞ்சர் ஊசிகள் பயன்படுத்தியோ நீங்கள் நோய்களை குணப்படுத்த முடியும் என்று குறிப்பிடுகிறது. அதே போல் கண்களில் வந்து பார்த்திங்கன்னா 4,000 நாடிகள் இயங்குகிறது நம்முடைய முன்னோர்கள் நூல்கள் குறிப்பிடுகிறது என்றால், அக்குபஞ்சர்லையும் பாருங்கள், கண்களிலேயே நோய் ஏறுதல் என்று சொல்வார்கள். இரிடியாலஜி அப்படின்னு பேருங்க. கண்களில் குறிப்பிட்ட பகுதிகளில் என்னென்ன நோய்கள் இருக்கிறது என்று கண்களை பார்த்தே வந்து ஒரு மருத்துவம் செய்துவிட முடியும். குறிப்பாக ஒருத்தருக்கு வந்து பித்தப்பை என்பதை வந்து அறுவை சிகிச்சை செய்து நீக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். கண்களில் அதே போல் குறிப்பிட்ட ஒரு பகுதி அந்த இடத்துல வேறொரு அடையாளமிட்டு காண்பிக்கும். ஓகே, இந்த பகுதியில் இருக்க வேண்டிய ஒரு உறுப்பு இல்லை, எல்லா இடத்துலையும் உள் உறுப்புகள் இருக்கிறது என்றால் அது ஒரு தனித்த அடையாளமாகும். உறுப்பு இல்லாதது வேறொரு அடையாளமாகவும் தெரியும். அந்த இரிடியாலஜியில் நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும். ஓகே, அதே போல் நாடிகள் எடுத்துட்டிங்கன்னா நம்முடைய பாரம்பரிய இதில் காதுகள் இருக்குதுங்க. 2 காதுகளையும் பார்த்திங்கன்னா 3,300 நாடிகள் வந்து வேலை செய்கிறது. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் வகுப்புகளில் இந்த மாதிரியான நடைமுறை இருப்பதாக தெரியவில்லை. ஸ்கூலில் சரியாக படிக்காத ஒரு மாணவனுக்கு காதை பிடிச்சி திருகி ஒரு வாத்தியார் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார் இல்லையா. அது நீங்கள் நான்லாம் படித்து இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கூட இதெல்லாம் பரிச்சயமான ஒன்று தான். நல்லா படிக்கலை, எழுதலை அப்படிங்கிறது, மனப்பாடம் செய்யலை, எதுவும் நல்லா பதியலை, புரியலை அப்படின்னாலே காதை பிடிச்சி திரிகிறார் வாத்தியார் இல்லைங்களா. அப்போ காதுகளில் வந்து பார்த்திங்கன்னா 3,300 நாடிகள் வந்து பார்த்திங்கன்னா மூளையோடு நேரடியாக தொடர்பு கொண்டவை. எங்கே இயக்குனா அங்கே வேலை செய்யன்னு அந்த வாத்தியாருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த வாத்தியார் மாணவனாக இருக்கும்போது அவருடைய வாத்தியார் இதை போலவே திருகி அவருக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருப்பார் இல்லையா.
அப்போ இந்த நாடிகளை இயக்குவதற்கு அங்கே அவர் கற்றுக்கொண்டார் போலும். அதை வந்து அவர் தொடர்ந்து செய்கிறார். இன்றைக்குமே வந்து விநாயகர் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா தோப்புக்கரணம் காதை நல்லா பிடிச்சிக்கிட்டு தோப்புக்கரணம் போட்டு இது பண்ணியாச்சுன்னா மூளை நல்லா சுறுசுறுப்படையும் சொல்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் தொந்தியும் தொப்பையுமா வந்ததுக்கப்புறம் தோப்புக்கரணம் கூட சாங்கியம் ஆயிடுச்சு. அதாவது காதைகளை நல்லா இருக்க பற்றி கொண்டு கீழே உட்கார்ந்து எழுந்துக்கணும் இல்லையா? சும்மா லைட்டாக ஸ்ப்ரிங் அசைகிற மாதிரி மட்டும் பண்ணிட்டு இன்றைக்கி தோப்புக்கரணன்ட்டு போயிடுறாங்க. ஆனால் அமெரிக்கர்கள் இதை சூப்பர் பிரெயின் யோகா என்று வைத்து கொண்டு பார்த்திங்கன்னா மூளை இயக்குவதற்கான சிறந்ததாக அவர்கள் இதை புரிஞ்சு வைத்து கொண்டிருக்கிறார்கள், செயல்படுத்துகிறாங்க. நம்ம என்ன சொன்னோம், காதுகளில் 3300 நாடிகள் சொன்னோம் இல்லையா? அக்குபஞ்சர் பார்த்திங்கன்னா இதையே ஆரிக்குலர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரிக்குலர்னால் காதுகளுங்க. காதுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான அக்குபஞ்சர் புள்ளிகளில் சிறு 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 ஊசிகளை பாருங்கள், கம்மல் மாதிரி சின்ன சின்னதாக ஓட்டைகளை போட்டு அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து சிகிச்சை தந்து நோய்களை குணப்படுத்தலாம் என்று அது கூறுகிறது. இன்றைக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரிக்குலர் மருத்துவத்திலும் நிறைய குணம் பெற்றிருக்கிறார்கள். இந்த கிழக்கு மாவட்டங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா பாம்படன் ஒரு பெரிய ஒரு கமலை போட்டிருப்பாங்க. காதை வந்து அந்து விழுந்துற அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பயமாக இருக்கும். இவ்வளவு பெரிய கமலை கொண்டு இந்த பாட்டி இந்த காதில் போட்டு வச்சுருக்காங்களே, பாம்படன் போடுறாங்க இல்லையா? காதில் இருக்கக்கூடிய நாடிகளை தூண்டுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் பாருங்க, நம்முடைய ஆட்கள் வந்து எவ்வளவு ஞானம் பெற்றவர்களுக்கு இதெல்லாம் வந்து பெரிய உதாரணம். பொதுவாகவே நாம் உடலில் அணியக்கூடிய ஆபரணங்கள் அனைத்தும் நாடிகளை தூண்டுவதாகவே இருக்கும். அது தங்கத்தாலோ வெள்ளியாலோ நாம் ஒன்றை அணிந்து கொள்கிறோம் இல்லையா? சில இடங்களில் பார்த்திங்கன்னா காதையெல்லாம் குத்தி கொள்கிறோம். குழந்தையாக இருக்கும்போதே காதை குத்தி கொள்வது என்பது நம்முடைய பாரம்பரிய பழக்கம் இல்லையா? அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாடிகளை சிறப்பாக இயக்குவதற்கே நம்ம ஆட்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். மூக்கை குத்தி கொள்வது, காதில் கம்மல் அணிந்து கொள்வது பாருங்கள். அன்றைக்கு காதில் கடுக்கன் அணிந்து கொள்வது ஆண்களுக்குமான பொதுவான ஒன்று தான். மூக்கிலுமே வந்து பார்த்திங்கன்னா மூக்கை குத்தி கொள்வார்கள். கைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது தாயத்து மாதிரியான ஒரு காப்பு இதெல்லாம் வந்து அணிந்து கொள்வது, கால்களில் தண்டை அணிந்து கொள்வது, இது ஆண் பெண் என்று இருபாலருக்குமான வேறுபாடெல்லாம் இல்லை. பொதுவாகவே நாடிகளை எங்கெங்கெல்லாம் தூண்ட வேண்டும் என்பதற்காகவே இவர்களாக அறிந்து கொண்டு வாழ்வியலில் பயன்படுத்தி கொண்டு வந்திருந்தவை. சரிங்களா? பாருங்கள், மூக்கு 3380 நாடிகள் மூக்கில் உண்டு. நம்முடைய இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மூக்கு குத்தி கொள்வதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ குறிப்பிட்டிருந்தோம் இல்லைங்களா? நிறைய கண் சார்ந்த மூளை சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள். இன்றைக்கி சைனஸ்னால நிறைய பேர் அவதி உறுகிறார்கள் இல்லையா? ஏங்க இப்போ மூக்கு குத்திக்கிட்டால் வந்து சைனஸ் பிரச்சனை வராதா, சளி பிரச்சனை வராதான்னு கேட்காதீங்க. இன்றைக்கான வாழ்வியல் முறைகள் நிரம்ப மாறிவிட்டது. மூக்கில் இருக்கக்கூடிய நாடிகளை நாம் சரிவர இயக்க வேண்டும். சுண்டி வர்மம் இது மாதிரியெல்லாம் இருக்குங்க மூக்கில். இந்த நாடிகளை இயக்குவதற்கு மூக்கு குத்தி கொள்வது என்பதை நம்முடைய முன்னோர்கள் வழக்கமாக வைத்திருந்தார்கள். மூக்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்கிறதுங்க. நம்முடைய அக்குபஞ்சர் மருத்துவத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா மூக்கு நுரையீரலுடைய அமைப்பை ஒட்டியதாக இருக்கும். நிறைய புள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா மூக்கில் தூண்டுவதன் மூலமாக பல நோய்களை குணப்படுத்துவதற்கும் அது வழிகாமிக்கிறது. கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5000 நாடிகள் இயங்குகிறது. நம்முடைய கழுத்து பகுதியில் தோல் பட்டையில் வந்து பார்த்திங்கன்னா 6000 நாடிகள் இயங்குகிறது. கைகளில் வந்து பார்த்திங்கன்னா 3000 நாடிகள். நெஞ்சு பகுதியில் 2170. அக்குபஞ்சர் மருத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்முடைய கைகள் இருக்குது இல்லைங்கன்னா, ஷூ ஜோக் அப்படின்னு சொல்லுதுங்க. ஷூ அப்படின்னா கை, ஜோக் அப்படின்னா கால். உள்ளங்கைகளையும் உள்ளங்காலையும் மட்டுமே இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் குறிப்பிட்ட இடங்களில் அழுத்தம் கொடுப்பதனால தூண்டுவதனால அதில் விதைகள் பயன்படுத்துவது, இலைகள் பயன்படுத்துவது, கலர் அடிக்கிறது, இது மாதிரி எந்தெந்த முறைகளிலெல்லாம் அந்த புள்ளிகளை தூண்ட முடியுமோ தூண்டி ஆரோக்கியப்படுத்துவதற்கான வழிமுறைகளை அக்குபஞ்சர் மருத்துவம் வைத்திருக்கிறது. இடுப்பு பகுதியில் 8000 நாடிகள், விரல்களில் 3000, மூலாதாரத்தில் 5000, அதே மாதிரி கால்களில் வந்து பார்த்திங்கன்னா 5050 நாடிகள். இதுபோல் நாடிகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 72,000 என்று நம்முடைய சித்த நூல்கள் எல்லாம் குறிப்பிடுகிறது. அக்குபஞ்சர் மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற நாடிகள், 5000க்கு மேற்பட்ட அக்குபஞ்சர் புள்ளிகள் இருந்தது. அவை எல்லாம் வந்து 12 நாடிகளில் வந்து உடல் அவயங்களை பற்றி குறிப்பதாக கொண்டு நிறைவு செய்திருக்கிறாங்க இல்லையா? அப்போது இப்படியான வழிமுறைகள் இருக்கும்போது நாம் இவற்றை பாருங்கள், ஒரு நேரம் கிடைக்கும்போது
நம் உடம்பை பற்றி, நம்ம ஆரோக்கியத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லைங்களா? நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுகிறதா இல்லையா என்று தெரியாது. நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே போகிறோங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், தகவலறிவாக நிறைய கற்றுக்கொண்டே போகிறோம். a+b² = 2ab நமக்கு ஸ்கூல் நல்லா கற்றுக்கிட்டோம். அதோடைய பொருள் என்ன, அது இன்றைக்கு எங்கே பயன்படுகிறது என்று பெரும்பாலானோருக்கு தெரியாது. அது இப்போ ஏன் கற்றுக்கிட்டோன்னு கூட நிறைய பேர்த்துக்கு தெரியாது இல்லையா? ஆனால் நாடிகளை குறித்து நாம் அவசியம் தெரிந்து வைத்துக்கொள்வது நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு கண்டிப்பாக எல்லா காலங்களிலும் உதவி செய்யும். நம்முடைய வாழ்வியலோடு ஒன்று பயணிக்கக்கூடிய ஒரு கல்வியை நாம் அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த வகுப்பு நாடிகளை எப்படி பார்ப்பது என்று கற்றுக் கொடுப்பதல்ல, இதை பற்றி ஒரு அறிமுகம் செய்வதற்கு நேரம் இருக்கும்போது மேலும் இதை பற்றின ஒரு விரிவான தகவலை பார்க்கலாம். இப்போ நாடிகளை பற்றியெல்லாம் சொல்லிட்டீங்க. இதை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஒன்றை சொல்லி முடிச்சுக்குவோம். இதை சுருக்கமாக சொல்கிறேன். எத்தனை நாடிகள், 72,000 நாடிகள் இருந்தாலும் அக்குபஞ்சர்லையும் கூட சொல்லக்கூடிய இந்த 12 வகையாக 12 இடங்களில் 12 நாடிகளை பார்த்து அறிந்து கொள்வது, இது எல்லாமே இந்த நாடிகளை எல்லாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதை பஞ்சபூத அடிப்படையில் சொல்வதாக இருந்தால், ஆகாயம் என்பது தூக்கத்தோடு ஒத்தது, நம்முடைய ஓய்வை ஒத்தது, மனதை ஒத்தது. ஆகாய சத்து, ஆகாயம் சார்ந்து நாம் இந்த உடம்பை எப்படி பராமரித்தோன்னா நாடி நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நல்ல தூக்கம், நேர்மறையான மனநிலை பாருங்கள். தேவையில்லாத பயம், தேவையில்லாத சிந்தனைகள், பணம் சம்பாதிப்பது மட்டுமே வாழ்க்கை இப்படின்னு ஓடிட்டே இருக்கிற தூக்கத்துக்கு எடுத்துக்கிறது, இது மாதிரி எந்த ஒன்றையாவது செய்து உடம்பை கெடுத்துக்காமல் இருந்தால் போதுங்க. ஆகாய விதத்தில் ஆகாயங்கிற சத்தை பெற்றுக்கொண்டு இந்த உடம்பு நாடிகளை சீர் செய்து கொள்ளும். அதுக்கடுத்தது காற்று, பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, இது அனைத்தையுமே அவசியம் ஒவ்வொரு மனிதனும் தினசரி செய்ய வேண்டும். தூய்மையான காற்றோட்டம் உள்ள பகுதி, சுத்தமான காற்று ஒன்று தாங்க நாடிகளுக்கு அடிப்படை. நம்ம சுவாசத்தில் தான் நம்முடைய இடகலை, பிங்களை, சுழுமுனை நாடிகள் சிறப்பாக இயங்கும் சொன்னோம் இல்லையா? அப்போ தூய்மையான காற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக நேரம் இருக்க பாருங்கள். தூய்மையான காற்றுன்னா அடைக்கப்படாத பகுதி, காற்றோட்டம் நிறைந்த ஒரு பகுதியில் உங்களுடைய வசிப்பிடமாக இருந்தால் மிக மிக சிறப்பு. இது 2வது. 3வது, நெருப்பு என்பது பாருங்கள், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பங்குக்கு எந்த ஒரு உழைப்பையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். சும்மா இருக்கக்கூடாதுங்க. மிதமான உழைப்பு பாருங்கள். அளவு கடந்து உழைத்தீங்க அப்படின்னாலும் அது நாடிகளுக்கு பாதிப்பு. வேலையே செய்யாமல் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் நாடிகளுக்கு பாதிப்பு. மிதமான உழைப்பு, மிதமான உடற்பயிற்சி. இல்லைங்க, நான் வேலையை விட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டேங்க, இப்போ சும்மா ஓய்வில் இருக்கேன். ஓய்வில் இருந்தாலும் உடல் இயக்க பயிற்சிகள் செய்யலாம் இல்லையா? அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் எளிமையான உடற்பயிற்சிகள், ஆசனங்கள், இதை பற்றிலாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா? அதை நீங்கள் பின்பற்றி நீங்கள் செய்து வர வர உடல் உழைப்பின் மூலமாக நாடிகளை பலப்படுத்தலாம். 5வது, நீர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணீர் வேணுங்க. நீர் சமநிலை சொல்லுவோம் இல்லையா? தண்ணீரை பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு குடிக்கவும் செய்யணும். அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடாது, தேவைக்கு குடிக்கணும். அதே போல் தினமும் குளித்து உடம்பை குளிர்வித்தலும் செய்து கொள்ள வேண்டும். இதில் நீர் பிராணன் மூலமாக நாடிகளை ஒழுங்குபடுத்த முடியும். சுத்தமான தண்ணிங்க, ஆரோ வாட்டரோ மினரல் வாட்டரோ அல்ல நாம் குறிப்பிடுவது. இயற்கையான நீர் தேக்கமாக இருக்கு இல்லைங்களா? அது கிணற்று நீராக, ஆற்று நீராக, ஒரு தூய்மையான நீராக இருக்கணுங்க. செயற்கையாக ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு நீரையும் நாம் எடுத்துக்கொள்வது நாடிகளுக்கு உகந்தது அல்ல. ஏங்க இதுக்கெல்லாம் எங்கெங்கே போகிறது? இயற்கையான தண்ணி இங்கே கிடைக்குது. ஒன்றும் இல்லை, மழை பெய்யும் போது எவ்வளவு முடியுமோ சேமித்து வையுங்கள். அடுத்த முறை மழை வரும்போது கூட அதை சமாளிக்கிற அளவுக்கு நீர் ஒன்று தான், அது சுத்தமான நீர் ஒன்று தான் நம்முடைய நீர் ஆதாரமான கொண்டு விளங்கக்கூடிய நாடிகளை தூய்மைப்படுத்தும், பராமரிக்கும். புரிந்து கொள்ளுங்கள். 5வது, நிலம், மண் தத்துவத்தின் பிரகாரம் பார்த்திங்கன்னா, சத்து இல்லாத குப்பையான எந்த உணவுகளையும் உண்ணாதீர்கள். அது உடம்புக்கு கேடானது. அப்போ எப்போ பசிக்குதோ பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. தேவைக்கு சத்துள்ள உணவை சாப்பிடுங்க, தரமான உணவை சாப்பிடுங்க. முடிஞ்சால் என்ன சொல்கிறோம், உண்ணாவிரதம், நோன்பு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் பண்ணினீங்கன்னா மண் சார்ந்து நம்ம உடம்புக்கு நிறைய பிராணனை நம்ம கிடைக்கிறதுக்கு உதவி செய்வதாக இருக்கும். நிலப்பிராணன் மூலமாகவும் நாடிகளை ஒழுங்குபடுத்த முடியும். பாருங்கள், நான் மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன். 5 விதத்திலும் நம்முடைய நாடிகளை பராமரிக்க முடியும். சரிங்களா? மேற்சொன்னவற்றையெல்லாம் நினைவு கூர்ந்து மீண்டும் மீண்டும் திரும்ப கேட்டு இதை பயன்படுத்தி கொண்டு வாருங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்பில் நாம் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி. அன்பே சிவம். நன்றி, வணக்கம்.